இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். மிதமான சூட்டில் வைங்க. இப்போ பன்னீரை போடுங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த பக்குவம் போதும். இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போதும். வெங்காயம் 2 வெங்காயம் போடுங்க. பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. எல்லாம் சேர்த்து வதக்குங்க. 2 தக்காளி பழம் போடுங்க. அதுலேயே அதையும் சேர்த்து வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கினோன்னே ஒரு 15 முந்திரி பருப்பு, 3 பாதாம் பருப்பும் போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த பக்கமும் போதும். இப்போது இதை என்ன பண்ணுங்கள், ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து பட்டர் போடுங்க. தேவையான அளவு பட்டர் போடுங்க. இதில் கொஞ்சம் பட்டர் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போடுங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் போடுங்க. போட்டு பட்டர்லேயே நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூனு. மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. சிம்மிலே தான் இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இந்த பக்கமும் போதும். இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் போதும். இல்லை, ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பன்னீர் போடலாம். வறுத்து வச்ச பன்னீரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே மூடி வச்சு சிம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கஸ்தூரி மெத்தியை உள்ளங்கையில் வச்சு நசுக்கி அப்படியே போடுங்க. இதை போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு சிம்லே இருக்கட்டும்.
2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.